சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் தற்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சி அனைத்து ராசி நேயர்களுக்குமே சாதகமான பலனை பெற்று தரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைத்திருக்கு, என்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்கள் நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொண்டு பயனடைங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசி கன்னி ராசியாக இருந்தால் கன்னி ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரி சம்பவங்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதிநிலை தன்மையும் தொழிலில் பலன்களும் சீராக வளர்கின்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா கன்னி ராசினியர்கள் நிதிநிலையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கலாம். நிறைய பேருக்கு பண ரீதியான கஷ்டங்கள், பண பற்றாக்குறை, இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா தொழில் நன்றாக இல்லாமல் நஷ்டமாக நடந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஸோ இந்த அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய சாதகமான பலனால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால கன்னி ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் இருந்த பிரச்சனை குறையும், நிதிநிலை தன்மை அதிகரிக்க செய்யும், பண ரீதியாக எந்தவித கஷ்டமே இருக்காது, வாழ்க்கைக்கு தேவையான பணம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இன்னும் என்னென்ன வாய்ப்புகள் நடந்திருக்கு, என்ன மாதிரி அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொண்டு பயனடையலாம். இந்த காலகட்டம் கன்னி ராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கை அதிகரித்து வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா பாக்கிய வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இதனால கன்னி ராசினியர்களுக்கு சிந்தனையில் ஒரு செம்மையையும் அதே போல் உள்ளுணர்வும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுடைய சிந்தனை ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும். முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேம்பாட்டை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பத்தில் மன தெளிவு இல்லாமல் கன்னி ராசினியர்கள் நிச்சயமாக இருந்திருப்பாங்க. இந்த ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து உங்களுடைய மனம் ஒரு தெளிவடைந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான முடிவாக நிச்சயமாக நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இதனால் உங்களுடைய சிந்தனையும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதன் உங்களுடைய தொழில் வீட்டில் அமைந்து இருக்கிறார். இதனால பார்த்தீங்கன்னா பகுப்பாய்வு திறன்களை கூர்மைப்படுத்த உங்களுக்கு செய்கிறது. தகவல் தொடர்பை மேம்படுத்தவும் நீங்கள் முயற்சிகளை செய்யலாங்க. ஸோ தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். மறைவான ஆய்வுகள் ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஆராய்ச்சி திட்டங்கள் மற்றும் அரசியலில் வாய்ப்புகளில் நீங்கள் அங்கீகாரத்தையும் வெற்றியும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையுங்க. நிதி வெகுமதிகளுக்கு வழிவகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. பயணம் உங்களுக்கு நன்றாக இருக்குங்க. ஸோ அரசாங்கம் ஆதரவை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். சட்ட விஷயங்களில் சில தாமதங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் எழலாம். பொறுமையாக இருப்பதும் நிதி ஒழுக்கத்தை பேணுவதும் உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கை கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் கிரகம் பணியிடத்தில் உங்களுடைய சவால்களை தீர்த்து வைப்பதால் உங்களுடைய தொழிலில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ தொழிலும் சரி வாழ்க்கையிலும் சரி நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு திட்டங்கள், பணிகள் மற்றும் தொழில்முறை ஒத்துழைப்புகளில் பார்த்தீங்கன்னா அற்புதமான வளர்ச்சி வாய்ப்புகள் கண்டிப்பாக நீங்கள் கண்கூடா பார்க்க போறீங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து நிபந்தனை ஏற்ற ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுடைய தொழில் முனைவு அல்லது தொழில் வாழ்க்கை முடிவுகளுக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. பதவி உயர்வுகள், அரசு வேலைகள் ஆகியவற்றில் வெற்றியை நீங்க பார்க்கலாம். விரும்பிய இடமாற்றம், முன்மொழிவை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ராகுவின் காரணமாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசினியர்களுக்கு பணி சுமை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அல்லது குழப்பங்கள் ஏற்படலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குங்க. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய சக ஊழியர்களால் நீங்கள் மன அழுத்தத்தில் உண்டாகலாம். அதாவது சக ஊழியர்களால் உங்களுக்கு மன ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு வரப்போகுது. உங்களுடைய முந்தைய நிறுவனம் உங்களுக்கு வேலை வழங்கினால்
பின் வாங்குவதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா வாய்ப்புகள் தேடி வரும்போதே கண்டிப்பாக கன்னிராசினியர்கள் பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்னிராசினியர்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுடைய உறவுகளுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முதிர்ச்சியான முடிவுகள், நம்பிக்கை மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவு, இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையை செலுக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பிடித்தமான ஒருவரிடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளை நிச்சயமாக நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் திரும்பவும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால இந்த சமயம் உங்களுக்கான ஒரு காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லப்படுது. திருமணம் இந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஒன்று தேடி வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் கன்னிராசினியர்களுக்கு பொறாமை காரணமாக, சந்தேகம் காரணமாக பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில தேவையற்ற சிக்கல்கள் கண்டிப்பா வருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கன்னிராசினியர்களுக்கு இருக்கிறது. இதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினை ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் கோவப்படாமல் இந்த விஷயத்தை கடந்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதி சார்ந்த விஷயங்கள் கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட், சொத்து, வாரிசு உரிமை, பங்குச்சந்தை அல்லது ஃப்ரீலான்சிங் மூலம் நீங்கள் நிதி ஆதாயங்களை நிச்சயமாக பெறுவீங்க. இது உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும். வியாழனின் ஆசீர்வாதங்கள் சுட்டிக்காட்டுவது போல கடந்த கால முதலீடுகளில் இருந்து நீங்கள் வலுவான வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா அமையுங்க. கன்னிராசினியர்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி உதவி, கல்வி கடன்கள், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. நிறைய வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமையலாம். போட்டி அதிகரிப்பதை நீங்கள் கண்டிப்பாக கண்கூட பார்க்கலாம். இதனால மாணவர்கள் பொறுமையான அணுகுமுறையும் நம்பிக்கையும் வைத்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுபோலவே குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது குடும்ப வாழ்வில் நேர்மறையான சூழல் நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உடன்பிறப்பு மற்றும் நெருங்கிய நண்பர்களிடம் இருந்து பார்த்தீங்கன்னா வலுவான ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. ஸோ குடும்பம் ரீதியாக பெரிய அளவில் எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாமே சுமூகமாக உங்களுக்கு இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கால் வலி, முதுகு வலி, இரத்த அழுத்தத்தில் ஏற்ற இறக்கங்கள் அல்லது நாள்பட்ட பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் மட்டுமே நீங்கள் கவனமாக இருந்து சரியான மருந்துகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆரோக்கியத்தை மட்டுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கன்னிராசினியர்களுக்கு ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து கிரகங்களுடைய சாதகமான சூழ்ச்சியால் என்னென்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.